ஓகே. நாங்க இந்த வீடியோல வந்து 2024, 2025 ரைட்? ஓ லெவல் சயின்ஸ் பாஸ் பேப்பர் தான் நாங்க பார்க்க போறது. ஓகே. அப்ப இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 1 கொஸ்டின்ஸ் பார்ட் 1ல 40 கொஸ்டின்ஸையும் வந்து ஒவ்வொன்றாக விளக்கமாக பார்ப்போம். சரியா? அப்ப இந்த வீடியோல நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸை வந்து கவர் பண்றேன். அடுத்த வீடியோல வந்து நாங்க பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணி கொண்டு போகும். சரியா? அப்ப நான் உங்களுக்கு இந்த பேப்பரை செய்ய ஸ்டார்ட் பண்ண சொல்லே ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்னென்றால், நீங்க இந்த பாஸ் பேப்பரை ரைட் ஜஸ்ட் இப்படி ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு செய்யாம நீங்க வந்து என்ன செய்யுங்க என்றால் ஒரு உங்களோட கையில ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று ஈக்கணும், ஹார்ட் காப்பி ஒன்று ஈக்கணும். அப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்க செப்பரேட்டா வேற கொப்பிகளை விளக்க எழுதி கொண்டு போறதை விட அதே பேப்பர்ல என்ன செய்யுங்க, விளக்கம் மீன்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு எப்படியுமே இது ஒரு ரெண்டு டிப் செய்ய சொல்ல ஆன்சர் பாடமாகும். ஆன்சர் பாடமாகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு மெயினா உங்களுக்கு என்ன பாடமாகணும் என்றால் அந்த கேள்வியை சால்வ் பண்றதுக்கு அந்த கேள்வி செய்யறதுக்குரிய ஐடியா பாடமாகிறது வந்து அதுதான் இங்க நடக்கும். அப்ப அந்த ஐடியாவை பாடமாய் கொள்றதுக்கு தான் என்ன செய்ய போறது, நாங்க பேப்பர்லயே அந்த விளக்கத்தை அந்த கேளுக்குரிய விளக்கத்தை எழுதி கொண்டு போறோம். அந்த ஆன்சர் எப்படியே வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு செகண்ட் டைம் பார்க்க சொல்லிக்கு அந்த கொஸ்டனுக்குரிய ஆன்சருக்குரிய விளக்கம் தெரியாட்டி நீங்க எழுதின அந்த பாயிண்ட் வாசிச்சால் உங்களுக்கு அந்த ஐடியா விளங்கணும். ரைட்? அப்ப இந்த மாதிரி ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஐடியாஸ் எல்லாத்தையுமே பேப்பர்ல தான் எழுதி கொண்டு போறேன். அதுக்கு பிறகு நீங்க மறுகாலம் என்ன செய்ய போற, இதுல இன்னொரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து நீங்க அதுல ஒருக்க நீங்க பேப்பர்ல எழுதின விளக்கங்கள் எல்லாத்தையும் ஒருக்க ஸ்டடி பண்றதானே, படிச்சோடனே ஐடியால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைண்டுக்கு வரும். அப்ப அதுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு பேப்பர்ல செஞ்சு பாக்குற அந்த ஐடியா அப்ளை பண்ணி பாக்குற அந்த ஐடியா பாவிச்சு ஆன்சர் எடுக்கலுமான்னு சொல்லி ரைட் அதே சேம் பேப்பர்ல அந்த ஐடியா உங்களுக்கு பாடமாகிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் இந்த பேப்பரை ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு. ரைட்? அப்ப நாங்க மிச்சம் டைம் எடுக்காம எங்களோட முதலாவது கேள்விக்கு வரும். அதாவது 2024 2025 2024 பேட்ச் நடந்த எக்ஸாம் 2025ல ரைட்? அதுதான் அதுல நாங்க மீன் பண்றது. ஸோ அதுல நாங்க ஓ லெவல் சயின்ஸ் பாஸ் பேப்பர் தான் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பாஸ் பேப்பருக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஓகே ரைட். இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. அவன் கேட்டிருக்கிறான், கற்கலங்கள் பின்வரும் எந்த இலையத்துக்குரிய கலவகையாகும்? அப்ப கற்கலங்கள் அவங்களுக்கு தெரியணும், கட்ட உடனே ஞாபகம் வந்துடணும். இது கிரேட் 11 இளையங்கள் பாடத்துக்குரிய ஒரு கேள்வி உண்டு. அதாவது எங்களுக்கு தெரியும் தாவர இலையங்கள் எடுத்தால் எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கிறதுக்கு இயலும். ஒன்று பிரி இலையம், அடுத்து நிலை இலையம். இதெல்லாம் உடனே மைண்டுக்கு வரணும், அந்த அளவுக்கு படிச்சுக்கணும். சரியா? பிரி இலையத்துல 3 வகைக்கிற உச்சி பிரி இலையம், இடை புகுந்த பிரி இலையம், பக்க பிரி இலையம். அதே போல நிலை இலையத்தை பார்த்தென்றால் அதுல 2 வகையா பிரிக்கிற எளிய நிலை இலையம், சிக்கலான நிலை இலையம். எளிய நிலை இலையத்துக்குள்ள யார் யார் வரும்? புடைக்கலவிலையம், ஒட்டுக்கலவிலையம், வல்லுறவு கலவிலையம். சிக்கலான நிலை இலையத்துக்குள்ள யார் வரும்? பால் உரியம். இங்க புடைக்கலவிலையம், ஒட்டுக்கலவிலையம், வல்லுறவு கலவிலையம். இவ்வளவுத்துக்குள்ளையும் எங்க போயிட்டு இந்த கற்கலங்கள் சம்பந்தப்படும்? வல்லுறவு கலவிலையத்துக்குள்ள. அப்ப வல்லுறவு கலவிலையத்துல காணப்படக்கூடிய வல்லுறவு கலவிலையத்துல வகைகள் தான் இந்த கற்கலங்களும் அதே போல ரைட் நார்கள். சரியா? ரைட்? அப்ப நீங்க அதுகள் படிச்சுக்கும் கற்கலங்கள், நார்கள். அப்ப இதுல உங்களுக்கு தெரியணும் இது எதுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆள் கற்கலங்கள் சொல்றது வல்லுறவு கலவிலையம். ரைட்? வல்லுறவு கலவிலையம். அப்ப முதலாவது கான்செப்ட். மூணாவது அப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எழுதிக்கணும். ரைட்? ரெண்டாவது கேள்விக்கு வரும். ரைட்? நான் மிச்சம் ஒவ்வொரு கேள்விக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணல என்றால் எங்களுக்கு டைம் ஏழுமான மட்டும் நாங்க ஒரு ஷோர்ட்டா வீடியோ அமைச்சு கொண்டா தான் உங்களுக்கும் பாக்குறதுக்கு அது ஈஸியாகவும் டிரெக்டாகவும் இருக்கும். சரியா? இல்லாட்டி மிச்சம் பேசிக்கொண்டு போஷன்லேக்கு வீடியோ கொஞ்சம் லோங்கா பார்க்கும். அன் டைமுக்கு உங்களுக்கு கேள்வியை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் வீடியோ லோங்கா இருந்தால். ரைட்? ஸோ இப்ப நாங்க ரெண்டாவது கேள்விக்கு வரோம். பின்வரும் சோடிகளில் காவிக்கனிய சோடி ஆவது. ரைட்? அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தென்றால் உங்களுக்கு தெரியும் வளமையா இந்த கேள்விகள் வரக்கூடியது. எண்ணிக்கணியம், காவிக்கணியம். எண்ணிக்கணியம் உலகத்துல நிறைய எண்ணிக்கணியங்கள் இருக்கிறது. நீங்க ஏ லெவலு போன பிறகுலாம் நிறைய எண்ணிக்கணியங்கள் படிக்கிறோம். சரியா?
உலகத்துல கூடிக்கிறது எண்ணிக்கணியம் தான். ஆனா காவிக்கணியம் ஒரு லிமிட்டடான அளவு தான் நீக்கிறது. காவிக்கணியங்கள் ஒரு லிமிட்டடான அளவு தான் நீக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்ய போறோம்னால் காவிக்கணியங்களோட லிஸ்ட் ஒன்றை போட்டு அந்த காவிக்கணியங்கள் என்ன செய்யணும் யாபகம் வச்சு கொண்டால் இந்த லிஸ்ட தவிர கேட்கிற ஆக்கள் எல்லாருமே யாரு வரக்கூடிய ஆக்கள் எல்லாம் யாரு எண்ணிக்கணியங்களுக்குள்ளதான் வரும். ரைட். சோ நாங்க காவிக்கணியம் ஸ்டார்ட் ஆகுறது எங்கட கிரேட் என்ற 2வது பாடத்துல இடப்பெயர்ச்சியில இருந்து. இந்த இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் இடப்பெயர்ச்சியை வச்சு வந்த சமன்பாடு தான் என்ன வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஆகவே வேகமும் என்ன இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்படுறதால ஒரு காவிக்கணியம். சரியா? இப்படித்தான் சம்பந்தப்படுத்தி கொண்டு போகணும். பாடமாக்குறது ஈஸி. ரைட். நீங்க காவிக்கணியத்தை மட்டும் தான் பாடமாக்க போறோம். ரைட். வேகம் வேகம் சம்பந்தப்படுறது இதோட ஆர்மோடுகள் அமர்மோடுகளோட. ஆர்மோடுகள் சமன் என்ன வேக மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப வேகத்தோட தானே சம்பந்தப்படுறது கதியோட இல்ல. ஆகவே ஆர்மோடுகளும் வரும். ஆர்மோடுகள் வருதுண்டா ஷுவரா அமர்மோடுகளும் வரும். ஆகவே 2 பேருமே காவிக்கணியங்கள் தான். ஆர்மோடுகள் அமர்மோடுகள். சரியா? அடுத்தது என்ன ஆர்மோடுகள் அமர்மோடுகள் எங்க சம்பந்தப்படும் எஃப் சமன் எம்ஏ விசை விசையில படிச்சுக்கிற. ரைட். அப்ப விசையோட சம்பந்தப்படுறதால் ஆர்மோடுகள் விசையும் காவிக்கணியம். விசை என்று நான் சின்னத்தோடு உங்களுக்கு யாப்பம் வந்துடணும். விசை என்று சொல்லி தொடங்கக்கூடிய இனம் 2 பேரு நீங்க கிரேட் 10ல படிக்கிற. சரியா? கிரேட் 10ல படிக்கிற 12வது பாடத்துலனா யாரு யாரு விசை திருப்பம் அது விசையோட சம்பந்தப்படுது. ஆகவே அதுவும் ஒரு என்ன காவி கணியம்தான். விசை இணை. இந்த விசைட பாடம் 4வது பாடம் நியூட்டன் இயக்க விதிகள்ல இந்த இயக்க விதிகளை படிச்சோ பிறகு நீங்க ஒரு ஆளை பத்தி படிக்கிற. யார பத்தி படிக்கிற? யார பத்தி படிக்கிறேன்டா உந்தம் என்ற ஒரு ஆளை பத்தி படிக்கிற. யாரு உந்தம். அந்த 4ஆம் பாடத்திலேதான் உந்தம் என்ற ஒரு ஆள் படிக்கிற. உந்தம் சமன் என்ன உந்தம் சமன் திணிவ வேகத்தால பெருக்கணும். அப்ப யாரோட சம்மந்தப்படுது இங்க 2வது பாடத்துல வரல வேகத்தோட சம்மந்தப்படுது. திணிவோட சம்மந்தப்படுறல நாங்க 2வது பாடத்துல வாராக்களோட சம்மந்தப்படுத்தணும். சரியா? 2வது பாடத்துல அதுதான் இதுட ஷார்ட்கட் யாப்பம் வைக்கிறது. அப்ப உந்தம் வேகத்தோட சம்பந்தப்படுது. எனவே உந்தமும் காவிக்கணியம். விளங்கினா எப்படி நாங்க இதை எடுத்துக்கொண்டு போனோம்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நீங்க போக செல்லேக்கு காந்தப்பாய அடர்த்தி அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய ஒரு இன்னமொரு இப்ப இதுல வந்து ஒரு 3 6 7 காவிக்கணியங்கள் வந்துட்டு அப்ப ஃபுல்லா சேர்த்தனா ஒரு 15 கிட்ட வரும். சரியா? ஆனா அவ்வளவு பேரும் தெரியணுமா இல்ல. உங்களோட சிலபஸுக்கு வந்து இந்த கொஞ்சம் பேரும் தெரிஞ்சாலே போதும். அப்ப இவங்களை தவிர மத்தாக்கள் எல்லாருமே என்ன கணியங்கள் எண்ணிக்கணியங்கள். திணிவு எண்ணிக்கணியம், நேரம், பரப்பளவு, கனவளவு, அமுக்கம், மின்னோட்டம், இந்த லிஸ்ட்ல இல்லாத எல்லாருமே எண்ணிக்கணியம். கிளியர்? கிளியர் தானே? எப்படி நான் பாக்குறேன்னு சொல்லி. அப்ப கேள்விக்கு இப்ப என்ன ஆன்சர் காவிக்கணியத்துல ஷோடி 2 பேரும் காவிக்கணியமா இருக்கணும். முதலாவது திணிவு வந்திருக்கிற வராது. 2வதுல அமுக்கம் வந்திருக்கிற வராது. 3வதுல கதி வந்திருக்கிற வேலை 2மே வராது. 4வதுல வேகம் இடப்பெயர்ச்சி 2மே இருக்கிற. சோ 2வதுக்கு 4வது ஆன்சர். இந்த ஐடியா உங்களோட பேப்பர்ல கிட்ட எழுதி கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு வரோம். 3வது கேள்வி 2024 2025 பாஸ் பேப்பர்ல 3வது கேள்வியை பாத்தீங்கள் என்றால் அறை வெப்பநிலையில ஒரு உள்ளீட்டு குறைகடத்தியா தொழிற்படக்கூடிய மூலகம். இது வந்து கிரேட் 11 எலக்ட்ரானிக்ஸ் பாடத்துல வரும். இலத்திரனியல் பாடத்துல வரும். சரியா? அதாவது உங்களுக்கு தெரியும் 3 பேர் ஈக்கிறது. அதாவது உலோகம், அல்லுலோகம், உலோக போலி, உலோக போலிகள். ரைட். அதாவது உலோக இயல்பையும் காட்டும் அல்லுலோக இயல்பையும் காட்டும். சரியா? அப்ப இந்த உலோகங்கள் மின்னை சிறப்பாக கடத்தும். இவங்க மின்னை கடத்தாது. இவங்க குறைவாக கடத்தும். எனவே குறைவாக கடத்துற சுட்டியும் இவங்களை பாவிச்சுதான் என்ன செய்யறது குறைகடத்தியல் உருவாக்கப்படுற. யார் உருவாக்கப்படுற குறைகடத்தியல் உருவாக்கப்படுற. அப்ப குறைகடத்தியல் எங்களுக்கு 2 வகையா பிரிக்கலும். உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி. உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தின்னு சொல்லி எங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஏலும். ரைட். வெளியீட்டு குறைகடத்தி என்று சொல்றது என்னென்றால் அது வந்து உள்ளீட்டு குறைகடத்தி ஒன்றை எடுத்து அதுக்கு மாசுபடுத்தல் என்ற ஒரு வேலையை செய்யற. மாசுபடுத்தல் என்ற வேலையை செய்யற. சரியா? ரைட். அப்ப உள்ளீட்டு குறைகடத்தி யாரா ஈக்கும் என்றால் 4ஆம் கூட்டத்தை இல்லாட்டி 14ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஆளா ஈப்பாரு. 4ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஆளா ஈப்பாரு. அதாவது 2,4 சாரி
இதுல நாங்க 14ஆம் கூட்டத்தை தான் எடுக்கிறது. யார் யாரு? சிலிக்கனும் அடுத்தது ஜேமானியத்தையும் எடுக்கிறது. மத்தாள்களை எடுக்கிறல்ல. கார்பன் ஒரு அல்லுலோக இயல்பை கொண்டது. அல்லுலோக மண்டத்தால அதை நாங்க எடுக்கிறல்ல. சரியா? அப்ப இவங்க வந்து உலோக போலிகளாக எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலும். சரியா? அப்ப குறைவாக மின்னோட்டத்தை கடத்தக்கூடியதான் சிலிக்கன் ஜேமானியம் போன்ற ஆட்கள். இந்த சிலிக்கன் ஜேமானியம் என்று செல்றது 14ஆம் கூட்டம் இல்லாட்டி 4ஆம் கூட்டம் என்றபடியால இவருக்கு மூணாவது கூட்டத்தை அல்லது 5வது கூட்டத்தை சேர்த்துதான், ரைட்? 3வது கூட்டம் இல்லாட்டி 5வது கூட்டத்தை சேர்த்தா தான் என்ன வரும்? வெளியீட்டு குறைகடத்தி வரும். இப்ப எங்களுக்கு கேள்வி வெளியீட்டு குறைகடத்திய பத்தி அல்ல, அது வேற செப்பரேட் விஷயம் உண்டு, அதை பத்தி மிச்சம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு இப்ப கேள்வி என்ன? உள்ளீட்டு குறைகடத்தி என்றா யார் என்று சொல்லி. உள்ளீட்டு குறைகடத்தியல் என்றா இந்த 2 பேர்ல ஒத்தராத்தான் கட்டாயம் ஈக்கணும். ஆகவே யாரு? சிலிக்கன் ஜேமானியம். ஜேமானியம் இங்க இல்ல, எனவே ஆன்சர் என்ன? சிலிக்கன். சிலிக்கன் தான் உள்ளீட்டு குறைகடத்திக்கு ஒரு உதாரணம். சரியா? ஏனென்றா அது ஒரு உலோக போலி, குறைவாக மின்னோட்டத்தை கடத்தக்கூடியது. குறைவாக மின்னோட்டத்தை கடத்தக்கூடியதான் குறை கடத்தி. அந்த குறை கடத்திக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? மாசுபடுத்தல் வேலையை செஞ்சு வெளியீட்டு குறை கடத்தியா மாத்தேலும். அதை நாங்க பிறகு பார்ப்போம். சரியா? சோ இப்ப 4வது கேள்விக்கு வரும். 4வது கேள்வி ஒரு சிம்பிளான கேள்வி உண்டு. என்ன கேட்டிருக்கிறான்? நாகம், சோடியம், வெள்ளி அதுகளோட குறியீடுகளை முறையே காட்டுவது. நாகம் என்றால் Zn, ஜிங்க் Zn. சரியா? அதே போல சோடியம் இது என்ன? இது கிரேட் 9 கேள்வி உண்டு. கிரேட் 9ல இதெல்லாம் வரும். சரியா? சோடியம், ரைட்? எந்தகன் எண்ணே வந்த சோடியம் என்றா இங்கிலீஷாலே சோடியம் என்றா எஸ் தான் வந்து ஈக்கணும். அப்ப ஏன் எண்ணே வந்த? ஏனென்றால் சோடியத்துக்கு தான் நேட்ரியம் என்று செல்ற. நேட்ரியம் என்று சொல்லி அந்த லத்தீன் மொழியில செல்றது. அதனால அந்த மொழியை வச்சுதான் இந்த குறியீடை கொடுத்திருக்கிறது சோடியம். அதே போல வெள்ளிக்கு ஆஜென்றம் என்று செல்ற. ஆஜென்றம் என்று செல்றதாலதான் இந்த ஏஜி என்ற குறியீடு இவருக்கு வந்த. வெள்ளி என்றா உண்மையா யார்? இங்கிலீஷ்ல சில்வர். இங்கிலீஷ்ல வெள்ளி என்றா சில்வர். ஆனால் இதை வச்சல பேரு கொடுத்தது கிரேக்க லத்தீன் மொழியை வச்சுதான் கொடுத்தது. ரைட்? கிரேக்கமா லத்தீனான கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ரைட்? ரெண்டும் சேமா கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரைட்? கொஞ்சம் நீங்க ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்? அப்ப இது கிரேட் 9 விஷயம் உண்டு. ரைட்? சோ ஆஜென்றம் அதுதான் வெள்ளிக்கு கொடுக்குற. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். ரைட்? 5வது கேள்விக்கு வரும். 5வது கேள்வி அப்ப மாமரத்தின் விஞ்ஞான பேர். விஞ்ஞான பேர் வந்துட்டா 2 பாயிண்ட பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கும். அதுதான் மெயினான பாயிண்ட் 2. சரி, என்ன தெரியுமா? கட்டாயம் 2 பேர்கள் இப்படி இருக்கும். தனித்தனி கோடு அடிச்சிக்கப்பட்டிருக்கணும். தனித்தனி கோடு இப்படி அடிக்கப்பட்டு ரைட் வரும். சரியா? அப்படி இல்லாட்டி கோடு அடிக்காமல் வந்தால், கோடு இப்படி தனித்தனியே அடிக்காமல் வந்தால் அந்த பேர் ஈக்கோணும் எதுல என்றால் இட்டாலிக்ல ஈக்கோணும். இட்டாலிக் என்ன? சாய்வான எழுத்துல ஈக்கோணும். சாய்வான எழுத்துல ஈக்கோணும். சாய்வான எழுத்துல ஈக்கோணும். சரியா? சாய்வான எழுத்துல இல்லாட்டி ஹலோ, ஓகே. එතකොට සර් මේ 130 වලට අඩු වෙනවා 340 වගේ වෙනවා පෙන් එක print එක set එක. සර් box එක separately purchase කරන්න වෙනවා. ඒක පොඩ්ඩක් අර cushion කරලා පොඩ්ඩක් premium quality එකේ ඉන්නේ. ඒක පොඩ්ඩක් 275 වගේ වෙනවා සර් මේ box එක. එතකොට total cost එක වෙන්නේ 275 plus 340 නම් 615 නේ. yes 650 ගාන එනවා සෙට් එකට සර්. 615 sorry 15. okay right so sorry அப்ப விஞ்ஞான பெயர் ரைட் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண சொல்லேக்கு இட்டாலிக் என்ற ஒரு ஃபொண்ட் ஒன்று இருக்கிற. அந்த இட்டாலிக் என்ற ஃபொண்ட்டை யூஸ் பண்ணினால் சாய்வான எழுத்துக்கள் உங்களுக்கு என்ன செய்யலும்? டைப் பண்ணி எடுக்கலும்.
ரைட். ஆனால் நீங்க கையால எழுதும் போது இப்படி சாய்வான எழுத்துல எழுதுறது கஷ்டம் தானே. அப்ப அதுக்குத்தான் விஞ்ஞான பேர் அவங்க எப்படி எழுத சொல்ற, நேரவே எழுதுங்க. நாங்க வளமையா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எழுதுற மாதிரி நேரவே எழுதி, ஆனால் அந்த ரெண்டு சொல்லுக்கும் கீழே இப்படி தனித்தனி கோட் அடியுங்கோ, தனித்தனி கோட் அடியுங்கோ அந்த ரெண்டு சொல்லுக்கும். ரைட். இங்க வந்து என்ன, சாய்வான எழுத்துல எழுதி ரெண்டு சொல்லையும் ஒரு கெப்பொண்டு விட்டு எழுதினா போதும். இங்க கெப்பு மூடணும், இப்படி தனிக்கோடிடப்படவும் வேணும். தனிக்கோடு ஒரே அடி கோடு அடிக்கலாம். இதுதான் முதலாவது ரூல்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது. ரூல் நம்பர் 1. இதை வச்சு கண்டுபிடிச்சிடறதுக்கு ஏழும் மிச்சம் இதுகள். ரைட். இங்க எல்லாமே இங்க தந்திக்கிறது உண்டுமே, ஏண்டா இது வந்து உங்களுக்கு பேப்பர் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வாரது. அதால இவங்க கோட் அடிக்க வேண்டிய தேவைக்கா, தேவையில்லை. ரைட். அவங்களுக்கு இட்டாலிக் போடலும். சோ அவங்க என்ன செஞ்சிருக்கிறான், இட்டாலிக்ல போடுறதுக்கு கேளும், இட்டாலிக்ல கட்டாயம் ஈக்கணும் அவங்க கோட் அடிக்கலாட்டி. அப்ப இதுல என்ன சொல்லுங்க, சாய்வான் எழுத்துல உங்களுக்கு இல்லாத ஆன்சர் என்னென்ன, முதலாவது ஆன்சர் சாய்வான் எழுத்துல இல்ல. அப்படி என்ன வார்த்தை கேளுமா, ஏல தனிக்கோடிடப்படணும். அப்ப முதலாவது ஆன்சர் வராது, பில. அதே போல மூணாவது ஆன்சர் அங்கேயும் நேரத்தான் எழுதிக்கிறான், நேரான எழுத்துக்கள் எழுதிக்கிறான். நேரான எழுத்துல எழுதினா என்ன ரூல்ஸ் சொல்றது, நேரான எழுத்துல எழுதினா தனிக்கோடிடப்படணும். அப்ப மூணாவது ஆன்சரும் வரையல. அப்ப சான்ஸ் இருக்கிறது ரெண்டாவதுக்கும் நாலாவதுக்கும் தான். அப்ப இப்ப என்ன செஞ்சிட்ட, ஒன்றையும் மூணையும் கட் பண்ணிட்ட, ஒன்றையும் மூணையும் கட் பண்ணிட்ட. சோ பேலன்ஸா இப்ப எங்களுக்கு கேட்கிறது செகண்ட் ஆன்சர், நாலாவது ஆன்சர் அடுத்தது. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல எங்களுக்கு 25% தான் நாங்க சரி எடுக்கத்தே சான்ஸ் இருந்துச்சு. இப்ப ரெண்டு ஆன்சரை கட் பண்ணின உடனே 50%, நீங்க ரெண்டால் ஒன்று கடிச்சென்றால் ஆன்சர் சரியாதே சான்ஸ் இருக்கு. 50% சான்ஸ் இருக்கிற ஆன்சர் சரியாதுக்கு. அப்ப இதுக்குத்தான் பிழையான ஆன்சரை வெட்டி கொள்ளணும் முதலாவது. ஓகே ரைட். சரி. இப்ப என்ன சொல்லுங்க, மாமரத்தின் விஞ்ஞான பேரை சரியா குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க. அப்ப நாங்க முதலாவது மூணாவதை கட் பண்ணிட்டு ரெண்டாவது நாலாவது மீக்கிற, ரெண்டாவதுல நாலாவதுல சாய்வான் எழுத்திக்கிற. இப்பதான் ரெண்டாவது ரூல்ஸ பார்க்க போற. ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே தானே. அப்ப இந்த ரூல் எழுதிக்கொள்ளணும். ரூல் நம்பர் 2. ரெண்டாவது ரூல்ஸ் என்னண்டா, இந்த ரெண்டு ரூல்ஸையும் பார்த்தா தான் உங்களுக்கு சரியான ஆன்சருக்கு போறதுக்கு ஈஸியா. ரெண்டாவது ரூல்ஸ் என்ன சொல்றேன்டால், நீங்க ரெண்டு பகுதியா எழுதுறானே, அந்த ரெண்டு எழுத்துக்களை மீக்கிறதானே, ஒன்றோ சாய்வா எழுதப்பட்டிருக்கும், இல்ல அடிக்கோடிடப்பட்டிருக்கணும். ரைட். அப்படி எழுதுற அந்த ரெண்டு சொல்லுலையும் கட்டாயம் முதலாவது சொல்லிட ஃபர்ஸ்ட் எழுத்து, முதலாவது சொல்லிட ஃபர்ஸ்ட் எழுத்து, நல்லா கவனிங்க, முதலாவது சொல்லிட ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும்தான் கேபிட்டல் ஈக்கணும். மற்றது எல்லாமே இவர்டையும் சிம்பிள் தான், இவர்டையும் ஃபுல்லா சிம்பிள். இங்க ஃபர்ஸ்ட் எழுத்தணும் கேபிட்டலா இல்ல, எல்லாம் சிம்பிள். இங்கேயும் எல்லாம் சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் கேபிட்டல். இப்படி சாய்வா எழுதி இருந்தா ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் கேபிட்டல், மத்ததெல்லாம் சிம்பிளா ஈக்கணும். அப்ப அந்த மாதிரி ஆன்சர் எது, ரெண்டாவது ஆன்சர். அப்ப ஈஸியா அஞ்சாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர். நாலாவது எந்துக்கம் வராது, எல்லாம் சிம்பிள் ஈக்கிறதால வராது. சோ இந்த ரெண்டு ரூல்ஸையும் எழுதி கொண்டால் வேண்டிய கேள்விகள் உங்களுக்கு நிறைய கேள்விகளை இதே வச்சே சால்வ் பண்ணிடுறது கேள்வி. ரைட். சரி. ஆறாவது கேள்விக்கு வரும். சரியா. ஆறாவது கேள்வி, களத்தில் உள்ள புன்னங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், கரு வந்து பாத்தீங்கள் என்றால், களத்துல ஒரு களம் ஒன்று எடுத்தீங்கள் என்றால், கரு காணப்பட்டால் கருவுக்குள்ள கட்டாயம் என்ன, கருவை மட்டும் நீங்க குறிச்சென்றால் கரு ஒன்று ஈக்கண்டால் கருவுக்குள்ள புன்கரு ஈக்கும். என்னைக்கும் புன்கரு ஈக்கும். ஒரு சப், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு புன்கரு, இவர் தான் கரு, இவருக்குள்ள இன்னொரு கரு, அதுதான் புன்கரு. இதுதான் பெரிய கரு. இதை சுத்தி கரு மென்சவு காணப்படும், இரட்டை மென்சவு காணப்படும். அதெல்லாம் சரி. ஈன ஒரு ஆள் தந்திப்பான், நீங்க புக்ல பாருங்க. யாரு, இதுதான் நிறமூர்த்த வலை, குரோமட்டின் வலை. இங்கதான் யார் ஈக்கும், டிஎன்ஏ ஈப்பாரு. அப்ப டிஎன்ஏ சொல்றது உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ தொழில் என்ன, நியூக்ளிக் அமிலம். டிஎன்ஏ பரம்பரை இயல்புகளை சேமிச்சு அடுத்த சந்ததிக்கு கடத்திய டிஎன்ஏ தெரியும் தானே. ரைட். பரம்பரை இயல்புகளை சேமிச்சு அடுத்த சந்ததிக்கு கடத்திய இந்த டிஎன்ஏ எங்க காணப்படுற, இந்த கருவுக்குள்ள இந்த இடத்துல காணப்படும். இப்படி சரியா, அங்க டிஎன்ஏ காணப்படும். நிறமூர்த்த வலைன்னு சொல்ற, அதுல யார் ஈக்கிற, டிஎன்ஏ துண்டுகள் தான் ஈக்கிறது. எனவே டிஎன்ஏ தான் என்ன செய்யும், பரம்பரை தகவல்களோட சம்பந்தப்படுற டிஎன்ஏ அந்த வேலையை செய்யறதால கருவுக்குள்ளதானே டிஎன்ஏ காணப்படுற இந்த இடத்துல. எனவே யார்ட தொழில் எடுக்கலும்,
கருட தொழிலண்டு எடுக்கவும் மேலும். அப்ப கருட தொழிலண்டு செல்றது உண்மையா களத்துல எல்லா தொழிற்பாட்டையும் கட்டுப்படுத்துறது. ஆனால் கருவுக்குள்ளு கீக்கிற ஒரு ஆள் செய்யற வேலையும் ரைட், கருவுக்குள்ளு கீக்கிற ஒரு ஆள் செய்யற வேலை ரைட் எங்களுக்கு கருட தொழிலாக எடுக்கிறதுக்கு ஏலும். என்றால் அவன் என்ன செய்யல, எங்களுக்கு டிஎன்ஏ ஆன்சர் தரல ரைட். அவன் கலப்புண்ணங்கத்தை தான் கேட்கிறான், கலப்புண்ணங்கத்தை தான் கேட்கிறான். அப்ப புண்ணங்கம் டிஎன்ஏ செல்லுமா ஏல, அப்ப அது கருவா தான் நீக்கணும். ஆகவே ஆறாவதுக்கு 2வது ஆன்சர். கிளியர்? ஓகே. இதே மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கணும், நான் டிரெக்ட் கிளாஸ் செய்ய செல்லைக்கு நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு கேள்வியில மிக்கிற ஒவ்வொரு ஆன்சருக்கும் விளக்கம் சொல்லி கொண்டு போறேன். இலைமணி கிட்ட கலச்சுவாசம் என்று போடையிலும் ஐட தொழில் ரைட். அடுத்த கருவு கிட்ட கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துற இன்னொரு வேலை ரைட். கோல்கியூடல் வேலை என்ன, சுரப்புகளை களத்து தேவையான ஒரு போஸ்ட்மேன் மாதிரி சுரப்புகளை சுரந்து செக் பண்ணி தேவையான இடங்களுக்கு அனுப்புறது ரைட். அது மாதிரி ஈஸியா எஃப்எம் வச்சுக்கோங்க. ஸோ கோல்கியூடல் வேலை அது. ரைபோசோமை பத்தி என்ன தெரியணும், முக்கியமான விஷயங்கள் இருக்கிற ரைபோசோமை பத்தி. ரைபோசோம் தான் மிகச்சிறிய குண்டங்கம். ரைபோசோம் வந்து கலமென்சோவு சூழப்பட்டே இல்ல, கலமென்சோவு இல்லாத ஒரே ஒரு ஆள் யாரு, இந்த ரைபோசோம். அந்த அளவுக்காக மிகச்சிறியதால். ரைபோசோம் தொழில் என்ன, புரதங்களை தொகுக்கிறது, புரதங்களை உற்பத்தி செய்யறது, தேவையான புரதங்களை உற்பத்தி செய்யறது, புரத தொகுப்பு. சோ அது 4வது கிட்ட விளக்கமா எழுதிக்கொள்ளணும். சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 6வதுக்கு 2வது டிஎன்ஏ சொல்லி கிட்ட போட்டுக்கொண்டா சரி. உண்மையான ஆன்சர் டிஎன்ஏ, கலப்புண்ணங்கம் என்று கேட்டதால கருவுக்கு கொடுக்க வேண்டி வரும் ரைட். சோ உங்களுக்கு வந்து நான் 7வது கேள்விக்கு போவோம் சரியா. அப்ப நான் வந்து கொஞ்சம் குரூப் கிளாஸஸ் வந்து டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கிரேட் 10 கிரேட் 11 டிரெக்ட் கிளாஸஸ் மட்டும் தான் வேறு வழியில செய்யறது ரைட். இப்ப வீடியோ பாக்குற யாரு சரி உங்களுக்கு அப்படி ஆன்லைன்ல ஜாயின் ஆகணும் அப்படி என்று இருந்தால் நான் ஆன்லைன்ல இண்டிவிஜுவல் கிளாஸ் செய்யறேன். இண்டிவிஜுவல் கிளாஸ் செய்யறேன். அந்த இண்டிவிஜுவல் கிளாஸ் வந்து எப்படி என்றால் தனியா உங்களுக்கு 1 to 1 நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி செட்டப்ல உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு விருப்பமான டைம் ஒன்று உங்களுக்கு செட் பண்ணி கொள்றதுக்கு ஏலும் ரைட். அப்போ உங்களுக்கு ஏழுமான டைமை நீங்க என்ன மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்படி உங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் செய்யணும் என்றால் நான் உங்களுக்கு மற்ற பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு உங்களோட கிரேடையும் உங்களோட பேரையும் உங்களோட ஸ்கூலையும் ரைட் நீங்க யூடியூப்ல இப்படி யூடியூப்ல இருந்து பார்த்து தான் இது அனுப்புறேன்டா மெசேஜ் அதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு நீங்க மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. அப்போ எங்களுக்கு அது எப்படின்னு செய்யலுமே உங்களுக்கு தேவையானதை எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இயலும் ரைட். உங்களுக்கு பேப்பர் டிஸ்கஸ் பண்ணணும்னா பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலும், ஸ்கூல் புக் தான் விளங்கப்படுத்தணும்டா ஸ்கூல் புக் விளங்கப்படுத்த இயலும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யணும்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யவும் இயலும் ரைட். ஓகே சரி. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு வரோம். 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன சொல்ற, பெண் இனப்பெருக்க தொகுதியில சூலகத்துக்குள்ள எந்த கட்டமைப்பு மூலம் சூழ் விடுவிக்கப்படும் என்ற கேள்வி வந்து கேட்டிருக்கிறோம் சரியா. அப்ப உங்களுக்கு விலங்கெடுக்கணும் பெண் இனப்பெருக்க தொகுதியில ரைட் சூலகம் ஈக்கிறதானே. இந்த சூலகத்துல இருந்துதான் யாரு வரும், சூழ் அல்லது முட்டைக்களம். இந்த முட்டைக்களம் தான் என்ன செய்யும், ஆண்ல இருந்து வரக்கூடிய விந்துக்களத்தால கருக்கட்டப்பட்டு நுகம் குழந்தை உருவாக போறது சரியா. இந்த சூழ் என்ன செய்யணும், பெண் இனப்பெருக்க தொகுதியில் இந்த சூழ் முட்டைக்களம் கருக்கட்டப்படணும் யாரால, விந்துக்களத்தால. அப்ப பெண் இனப்பெருக்க தொகுதியில இந்த சூலகத்துக்குள்ள உருவாகி சூலகத்திலிருந்து வெளியில போகணும் ரைட். அப்ப பெண் இனப்பெருக்க தொகுதி உங்களுக்கு தெரியும் இப்படி வந்தால் ஈனான் சூலகம், ஈனொரு சூலகம், ஒரு சோடி சூலகம், ஈன பலோப்பியங்குழாய் ரைட். ஈன பலோப்பியங்குழாய், கருப்பை, இது பலோப்பியங்குழாய், இது கருப்பை, இதெல்லாம் சரிதானே. இங்க யோனி வழி இப்படியே வரும் சரியா. இப்ப இங்காலதான் இந்த இடத்துலதான் என்ன செய்யும், இந்த சூழ் உற்பத்தி செய்யப்படும். உற்பத்தி செய்யப்பட்ட சூழ் என்ன செய்யணும், முட்டைக்களம் சூலகத்திலிருந்து, இதான் சூலகம், இதுல இருந்து வெளியில போகணும். இந்த நிகழ்வுக்கு பேரு தான் என்ன, சூழ் கொள்ளல். சூழ் கொள்ளல் என்று சொல்றது. அப்ப சூழ் கொள்ளல் என்று சொல்றது சூலகத்திலிருந்து சூழ் வெளியேற்றப்படுறது. ஓகே தானே சரி. சோ இங்க கேட்ட கேள்வி என்னென்றால் ரைட், இப்ப நான் கேள்விக்கு வரும். ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிட்டேன். இந்த சூழ் விடுவிக்கப்படுற எந்த கட்டமைப்பு மூலம் கேட்கிறேன். எங்களே தெரியும் சூலகத்திலிருந்து வெளியேற்றப்படுறது. ஆனால் சூலகத்துக்குள்ளுக்கு எப்படி இந்த சூழ் உருவாகும் என்றால், ஆரம்பத்துல ஒரு பெண்ணொன்று பொறக்க செல்லேக்கு முதலான புடைப்பண்டு சொல்லி அந்த சூலகத்துக்குள்ள ஒரு ஆள் ஈக்கிறார்
பொலிக்கல்ஸ், ஒரு புடைப்பு ஒன்று இருக்கிறது, முதலான புடைப்பு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கிராஃபியன் புடைப்பு, கிராஃபியன் புடைப்பு சாரி கிராஃபியன் புடைப்பென்ற கட்டத்தை அடையும். எப்படி? முதிர்ச்சி அடைஞ்சு கிராஃபியம் புடைப்பு உருவாக்கும். இந்த கிராஃபியம் புடைப்பு என்று சொல்லிய ஆள், இந்த கிராஃபியம் புடைப்புன்னு சொல்லிய ஆள், இதுக்குள்ள இருக்கிற கிராஃபியம் புடைப்பு, முதலான புடைப்பு கிராஃபியம் புடைப்பா மாறி இவருதான் உடைஞ்சி யாரை வெளியேற்றும்? இவருதான் உடைஞ்சி ஷூல வெளியேற்றும். அப்ப ஷூல வெளியேற்றது யாரு? முட்டை கலத்தை கிராஃபியன் புடைப்பு. கிராஃபியம் புடைப்பு வர முன்னுக்குத்தான் முதலான புடைப்பண்டு இருந்து, சரியா? கிராஃபியம் புடைப்பு அதுக்கு பிறகு வரும். இதை வெளியேற்றின பிறகு இந்த கிராஃபியம் புடைப்பு மஞ்சச்சடலமா மாறும். மஞ்சச்சடலம் சொல்லியது இந்த கட்டத்துக்கு பிறகு மஞ்சச்சடலமா மாறும். அதுக்கு பிறகு மஞ்சச்சடலமாகவே நிக்கிறதுக்கேலும் கருக்கட்டல் நடந்தால், கருக்கட்டல் நடக்கலாட்டி மஞ்சச்சடலம் வெண்சடலமாக மாறி அழிவடையும். இதெல்லாம் இனப்பெருக்க தொகுதியில நீங்க படிச்சுக்கோம், சரியா? ரைட். சரி, இப்ப நாங்க 8வது கேள்விக்கு வரோம். 8வது கேள்வி. மூலகம் எக்ஸ் ஆனது அப்ப நீங்க ஒரு கேள்வி செய்தலே டக்குன்னு எழுதி கொண்டு போகணும், இல்லாட்டி மறக்கும். எக்ஸ் ஆனது பாருங்க எப்படி எழுதுறேன், ஒக்சிஜனுடன் தாக்கமடைந்து, ரைட்? சும்மா ஒக்சிஜன் என்ன சொல்லி ஒக்சிஜன் வாயு அல்ல, ஒக்சிஜனுடன் தாக்கமடைந்து உருவாக்குற சேர்வையோட சூத்திரம் எக்ஸோன்ற ஒரு சேர்வையை உருவாக்கிக்கிறது, சரியா? அதே போல சொல்றான் வையானது, வைய பத்தி சொல்றான். இப்ப அப்ப இதை செப்பரேட்டா வச்சுக்கணும். வையானது சோடியத்துடன், வை சோடியத்தோடு உருவாக்குறது வை NaYயா. அப்ப NaYல NA ஃபெஸ்ட் கீக்கிறதால நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும்? NA ஃபெஸ்ட் தான் எழுதிக்கொள்ளணும். அவன் செல்றதை வச்சே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. NaY சொல்லிக்கிறதால் NA Y வரணும், சரியா? கேட்கிறது என்னென்றால், கேட்ட கேள்வி என்னென்றால் எக்ஸும் வையும் சேர்ந்தால் என்ன வரும் என்றுதான் கேள்வி. எக்ஸும் வையும் சேர்ந்தா என்ன வரும் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வலுவளவும் வைட வலுவளவும் தெரிஞ்சாதான் இவர்ட வலுவளவு இவருக்கும் இவர்ட வலுவளவுக்கு இவருக்கு கொடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எங்களுக்கு தேவையான ஆன்சர் இவர் தான், இல்லையா? சரி, அப்ப இதெல்லாம் எந்த தந்திக்கிறது? ரைட், உங்களுக்கு இங்க தெரிஞ்ச ஒரு ஆளை தந்திக்கிற சோடியம் வலுவளவு எத்தனை? 2,8,1 வலுவளவு இவருக்கு உண்டு, ரைட்? இவரு வலுவளவு தெரியும். அப்ப இங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? இதை வச்சு இவர்ட வலுவளவு எத்தனைன்னு கண்டுபிடிக்கலும். அப்ப வைய கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு கேளும். அதே போல் இதை பாவிச்சு ரைட், உங்களுக்கு ஆக்சிஜனை பத்தி தெரியும் 2,6 ஆவே வலுவளவு எத்தனை? 2. அப்ப இவர்ட வலுவளவு என்ன செய்யணும்? இதை ஃபைனல் ஆன்சரை தந்துட்டு இவர்ட வலுவளவு தெரியும். அப்ப ஆன்சரை வச்சு வைடையும் கண்டுபிடிக்கணும், சாரி எக்ஸ். அதுக்கப்புறம் 2 மாத்தி கொடுத்தா XYக்குரிய கிடைச்சிரும். இப்ப பாருங்க இப்படி செய்யறேன், பாருங்க இப்படி எழுதி கொண்டா சிம்பிள், சரியா? இப்ப NaY சோடியத்துக்கு கொண்டு வந்தால் அந்த ஒண்ட வைக்கு கொடுக்கணும். அப்ப வைக்கிட்ட என்ன வந்திக்கும்? ஒண்டன்னு வந்திக்கும். ஒன்று வந்தா எழுதுற, எங்கட ரூல்ஸ் என்ன சொல்ற? ஒன்று வந்தா எழுதுறல்ல. அப்ப இங்க ஒன்று வந்திக்கிறதாலதான் அவன் எழுதாம தந்திக்கிறான், சரியா? அதே போல சோடியத்துக்கு யாருட்ட வந்திக்கும்? இவர்ட வந்திக்கும். சோடியத்துக்கிட்ட அவன் ஈஸ்வர் நம்பர் தந்திக்கிறா, தந்தில்ல. அப்ப சோடியத்துக்கிட்ட நம்பர் தந்தில்லாட்டி அவன் என்ன நம்பர் ஈக்கிற? 1. அப்ப வைட நம்பர் எத்தனை ஆயிக்கணும்? ஒண்டா ஆயிக்கணும். அப்பதான் என்ன மாத்தி கொடுத்து இப்படி எழுதாம இப்படி வரும், NaY என்று வரும், சரியா? அப்ப இவருக்கும் உண்டு. அப்ப வைடே கண்டுபிடிச்சிட்டு எத்தனை? 1. இப்ப இதுக்கு வாங்க, ஆக்சிஜனுக்கு 2 வந்திருக்கிற அந்த 2 எக்ஸ் கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும், ரைட்? இவர்ட 2 இவருக்கு கொடுத்தால் ஈனேக்கு 2 வரணுமா இல்லையா? ஆக்சிஜன் 2 இவருக்கு கொடுத்தால் 2 வந்திக்கணும். ஆனா வரல. ஏன் வரல? 2 எழுதி இல்ல, வேற எப்ப எழுதாமிக்கிற. நாங்க இங்க நம்பர் எழுதாமிக்கிற கட்டங்கள் 2 கட்டத்துலதான் நம்பர் எழுதாமிக்கிற. ஒன்று 2 பேருக்குமே ஒரே மாதிரி நம்பர், ரைட்? 2 பேருக்குமே வலுவளவுகள் ஒரே மாதிரி வந்தால் நாங்க என்ன செய்யறல்ல, கடைசிக்கு ஆன்சர்ல வலுவளவை எழுதி காட்டுறல்ல, கிட்ட நம்பரை எழுதி காட்டுறல்ல, ஒரே மாதிரி இருந்தால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தால். வேற எப்ப எழுதி காட்டுறல்ல?
இங்க மாதிரி ஒன்றன்னு வந்தா எழுதி காட்டுறல்ல, ஒன்றன்னு வந்தா எழுதி இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலே தான் நாங்க எழுதி காட்டாமல் இருக்கிறது. மத்த சந்தர்ப்பத்துல எழுதி காட்டுற, மத்த சந்தர்ப்பத்துல எழுதி காட்டுற. அப்ப இங்க எழுதாமீக்கிறண்டால், இங்க எழுதாமீக்கிறண்டா இந்த ரெண்டுன்றது இவரை கொடுத்து அப்பம் எழுதாமீக்கிறண்டால் இதுவும் எத்தனை ஆகி போகணும், ரெண்டாக இருந்து போகணும். ஆகவே எக்ஸ் வலுவளவு எத்தனை, ரெண்டு கண்டுபிடிச்சீரத்துக்கு இயலும். அப்ப எக்ஸ் வலுவளவு எத்தனை, ரெண்டு. பாருங்க எப்படி கேள்வி சொல்லி, ரைட், ஈஸியா சால்வ் பண்ணாலும் எழுதி கொண்டா. இப்ப உங்களுக்கு அந்த ரெண்டு ரூல்ஸும் தெரியணும். ஒன்று வந்தா எழுதுறல்ல, ஒரே மாதிரி வந்தா எழுதுறல்ல. அதாலதான் இங்க இங்க ஒன்று வந்ததால எழுதல. சரி, அப்ப எக்ஸுக்கு ஒன்றை கொடுத்தா எக்ஸுக்கு அந்த ஒன்றை எழுதுறல்ல, வைக்கு எத்தனை கொடுக்கணும், இவர்கிட்ட ரெண்டை கொடுக்கணும். அப்ப என்ன ஆன்சர், எக்ஸ் ஒய் 2, மூணாவது ஆன்சர். ஒன்பதாவதுக்கு மூணாவது ஆன்சர். சாரி நான் ரைட், நீங்களே யோசிக்கிறாங்க என்ன இவர் 8 செஞ்சா போறேன், நான் காணல. சரியா, 8ஆம் கேள்வியை பார்ப்போம். அப்ப சரியா, 8வது கேள்வி, நன்கு கூர்மையாக்கப்பட்ட ஒரு கத்தியினால் ஒரு கிழங்கை வெட்டுவது மிகவும் இலகுவாகும். இதற்கான காரணம், ரைட். இந்த கூர்மையாக்கப்பட்டது என்னத்தை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும், கோட் அடிச்சு கொள்ளணும். அதுதான் இதுல மெயின் பாயிண்ட், ரைட். உங்களுக்கு தெரியணும், ஒரு கத்தி ஒன்று ஒரு மொட்டையாக இருந்தால், அதாவது கத்தி ஒன்று தீட்டாம இருந்தாண்டா, கூர்மையா இல்லாட்டி, கூர்மை இல்லாம இருந்தால், ரைட், கத்தியிட முனையை எப்படி நீக்கும், கத்தியிட ஓரங்கள் கொஞ்சம் தடிப்பாயிக்கும். விளங்குதா நான் சொல்றது, விளங்குதா? பாருங்க, இப்படி ஒரு கத்தி ஒன்று இருக்கிறது. சரியா, கத்தி இல்ல, இன்னொரு வெட்டுற ஒரு ஆள் ஒன்று இருக்கிறது. இது சரியா, இந்த முன்னுக்கு இது எவ்வளவுக்கு கூர்மையா ஈக்கிறோம், ரைட், இது எவ்வளவுக்கு கூர்மையா ஈக்கிறோம், எவ்வளவு மெல்லிசா ஈக்கிறோம், அவ்வளவுக்கு ஈஸியா எனக்கு என்ன செய்யணும், இதை யூஸ் பண்ணி எனக்கு வெட்டுறது கேளும். சரியா, ஆனால் ரைட், இதே வந்து கொஞ்சம் தடிப்பா இருந்தால், இதே கொஞ்சம் தடிப்பா இருந்தால், சரியா, எனக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் வெட்டி படாமிக்கிறது காரணம் என்ன, வெட்டி படாமிக்கிறது காரணம் இது தடிப்பாயிக்கிறது. சரியா, ஆகவே வந்து மெல்லிசாக்கிறதால் என்ன நடக்கும் என்றால், அமுக்கம் சமன் விசையின்கீழ் பரப்பு.